வணக்கம் ஞானம் வலையொலி அன்பர்களே. இன்றைக்கு நாம் சந்திக்க இருக்கிற ஆளுமை தமிழ் இலக்கிய உலகில நகைச்சுவை நாவேந்தர் என்று அன்பாக அழைக்கப்படுகிற, சமூக பிரச்சனைகளை எல்லாம் தன்னுடைய கவிதைகளில் மிக எளிமையான வார்த்தைகளால் சாதாரணமான பாமரர்களுக்கும் புரியும் வகையில அதை பாடல் வடிவிலே கூட இசையமைத்து பாடக்கூடிய வல்லமை பெற்றவர் புலவர் குடியாத்தம் குமணன் அவர்களைத்தான் நாம் சந்தித்து நிறைய செய்திகளை அவரிடத்திலிருந்து கேட்டு பெற இருக்கிறோம். அந்த வகையிலே ஐயா அவர்களை அன்போடு வணக்கம் கூறி வரவேற்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. உங்களுடைய இளமை காலம், அதாவது நீங்கள் பிறந்த ஊர், உங்களுடைய கல்வி, அதனை பற்றியெல்லாம் முதல்ல எங்களுடைய அன்பர்களுக்கு நீங்கள் சொல்லுங்க. அதை முதலில் சொல்வதற்கு முன்னாலே ஞானம் வலையொலி அன்பர்கள் அனைவருக்கும் என் வணக்கம். மரத்திலே சிறந்தது ஆலம், சக்திக்கு சிறந்தது சூலம், மாம்பழத்துக்கு சிறந்தது சேலம், இசைக்கு சிறந்தது தாளம், ஆற்றுக்கு சிறந்தது பாலம், வலையொலியில் சிறந்தது ஞானம். வணக்கம் வணக்கம். இதுதான் அவருடைய சிறப்பு. சொல்லுகிற ஒரு சொல்லிலிருந்து கவிதையை வார்த்தை எடுக்கக்கூடிய வல்லமை பெற்றவர். ஐயா, உங்களை பற்றி சொல்லுங்க இல்லையா? நான் பழைய வடார்காடு மாவட்டம், இன்றைய வேலூர் மாவட்டம், குடியேற்றம் நகரில் குடியாத்தம் என்று சொல்வார்கள். அந்த குடியாத்தம் நகரத்திலே பிறந்து வளர்ந்தவன். உயர்நிலை பள்ளியிலே 11ஆம் வகுப்பு அந்த காலத்தில் பள்ளியை முடித்து தமிழ்நாட்டிலே மிக சிறந்த கல்லூரியாக விளங்கக்கூடிய திருவையாறு, தஞ்சை திருவையாறு அரசர் கல்லூரியிலே நான் தமிழ் பயின்றேன். அது ஐம்பெரும் தமிழறிஞர்கள் மத்தியில் நான் தமிழ் படித்ததுனால என்னை எல்லாரும் நன்கு போற்றுவார்கள். நீ மாணவனே கிடையாது, நீ சிறந்த ஒரு ஆசிரியருக்கு சமம் என்று எங்கள் பெரிய கோபாலையரே என்னை போற்றி இருக்கிறார். அந்த அளவுக்கு நான் அங்கே கல்வியை கற்றேன். இயற்கையிலே என் தந்தையார் அப்பொழுது திருவள்ளுவர் கழகம் என்று ஒன்று வைத்திருந்தோம் நாங்கள். அவர் ஒரு செப்பமாக அதை நடத்துவார். கவியரங்கத்தில் கவிதை போட்டியெல்லாம் நடத்துகிற பொழுது என்ன காரணத்துக்காக நீ இவனுக்கு முதல் பரிசு கொடுத்த அதை சொல்லு அப்படின்பார். பொருத்தமில்லாதவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுக்க கூடாது அப்படியெல்லாம் எங்க அப்பா வரையறுத்து வைத்திருந்தார். நான் என்னை பாராட்டுவது ஒரு சிறந்த பண்பு. தமிழினத்தில் அந்த பண்பு இல்லாம போய்விட்டுதான். நீ பாராட்டு, எல்லாரையும் பாராட்டு, என்ன வாக்குத்தானே செலவு, காசு பணமா அப்படின்னு சொல்லி என்னை வளர்த்தார். இன்றைக்கு நான் எல்லா அமைப்புகளுக்கு செல்லுகிற பொழுதும் நான் எல்லாருடைய கவிதையையும் எல்லாருடைய பேச்சையும் பாராட்டி மகிழ்வேன். இது என்னுடைய பண்புகளில ஒன்று. ரொம்ப மகிழ்ச்சி. அதை நாங்களே கூட நேரடியாக கண்டிருக்கிறோம். நீங்கள் வீட்டுக்கு சென்று ஒரு 11 மணிக்கு அந்த கவிதை நன்றாக இருந்தால் அந்த கவிஞரை அழைத்து அலைபேசியிலே பாராட்டுவதையெல்லாம் நான் நேரடியாக நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். என்னையை கூட நீங்கள் பாராட்டி நான் பார்த்திருக்கிறேன். அந்த வகையில மிக்க சிறப்பு ஐயா. தொடர்ந்து உங்களுடைய படிப்பு என்பது நான் ஒன்று கேள்விப்பட்டிருக்கிறேன். மிக சிறந்த தமிழ் இலக்கியவாதியான உமா மகேஸ்வரன் அவர்கள் சம்பந்தப்பட்ட அவருடைய தொடர்புடைய ஒரு பள்ளியில, கல்லூரியில நீங்கள் பயின்றதாக நான் கேள்விப்பட்டேன். அதை பற்றி சொல்லுங்க. அது ஒரு திருத்தம். அவர் உமா மகேஸ்வரர் அவர் பயின்ற கல்லூரியில நான் அவர் நடத்திய கல்லூரியில் நான் பயிலவில்லை. அது கரந்தை தமிழ் கல்லூரி. அது நான் பயின்றது திருவையாறு அரசர் தமிழ் கல்லூரி. அது அதிலே பயின்றேன் நான். அதுல முதல்ல அங்கே சமஸ்கிருதம் மட்டும் சொல்லி கொடுக்கப்பட்டிருந்தது. அது அந்த பட்டயம் சமஸ்கிருதத்துல மட்டும் இருந்தது. அதுல சமஸ்கிருதம் கற்பிக்கத்தான் அவருக்கு அரசு உதவி செய்கிறது என்று சரபோஜி மன்னர் எழுதி வைத்ததாக இவர்கள் சொல்லிக்கொண்டு ஐயமாரெல்லாம் சமஸ்கிருதத்தை மட்டுமே போதித்துக் கொண்டிருந்தார்கள். அதை உமா மகேஸ்வரர் தான் அதை அந்த பத்திரத்தை எடுத்து பார்த்து நம்ம ஊர்ல சமஸ்கிருதம் தெரிந்த ஒருவரிடத்துல படிக்க சொல்லி ஒரு மொழியை வித்தையை கற்றுக் கொடுக்கத்தான், மொழியை கற்றுக் கொடுக்கத்தான் அங்கு எழுதப்பட்டிருந்தது. சாராம்சம் அப்படி எழுதப்பட்டிருந்தது. அதை கொண்டு போய் அந்த காலத்துல கலெக்டர்கிட்ட காமிச்சு அப்பதான் தமிழ் படிக்கவும் அதுல வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அதுல பயின்றவர் எங்க பேராசிரியர்கள் அந்த கல்லூரியில பயின்றவங்க. கரந்தை தமிழ் கல்லூரி, திருவையார் தமிழ் கல்லூரி. நாங்களும் அதுல கல்வி பயின்று எனக்கு எங்க அப்பா எனக்கு ஊட்டிய தமிழ் உணர்வுனால, இயற்கையில திராவிட சிந்தனைகள் இருந்ததுனால 11ஆவது படிக்கும் போது எனக்கு 50 கம்பராமாயணம் பட்டு தெரியும். எங்க அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. எப்படி தெரியும்னா, அண்ணாவனுடைய திராவிட நாடு
கலைஞருடைய முரசொலி, நாவலுடைய மன்றம், கண்ணதாசனுடைய தென்றல், இப்படி அவருடைய நூலெல்லாம் படித்து படித்து எனக்கு மொழி உணர்வு இயற்கையாக வந்து விட்டது. மகிழ்ச்சி. தொடர்ந்து நீங்க வேலை நிமித்தமாக எங்க ஆரம்பித்தீங்க? அப்புறம் நான் பதிவு செய்திருந்த இப்போ டிஎன்பிஎஸ்சி, அப்பொழுது தமிழ்நாடு தேர்வாணையம் என்று சொல்லுவார்கள், அதுல எழுதி எனக்கு நீலமலை மாவட்டத்திலே எனக்கு முதல் நியமனம் கிடைச்சது. நீலமலை மாவட்டத்துல. சரிங்க. அப்புறம் அங்க இருக்கு போனா 6ஆம் வகுப்பு படிக்கிற 50 பேர் படிச்சாப்ப அந்த காலத்துல. அதுல ஒரு 5 பேருக்கு ஆனாவனா தெரியும். ஆனாவனா சொல்லவும் தெரியாது. இக்குங்கி செஞ்சிட்டு மெய்யெழுத்த சொல்ல தெரியாது. அப்படி இருந்த பள்ளிக்கூடத்துல நான் போய் எல்லாருக்கும் அந்த மெய்யெழுத்து கற்றல் நோட்டு முழுக்க உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 18, உயிர் மெய்யெழுத்து 216, ஆயுத எழுத்து 1, அந்த கற்றல் நோட்டு முழுக்க எழுதி அவன் நல்ல பயிற்சி கொடுத்தேன். அவன் எல்லாம் படிக்க தெரியும். ஒரே ஆண்டுல மொழி இது எழுத்துனா என்ன, மொழினா, அப்புறம் இலக்கணத்தையெல்லாம் நான் நகைச்சுவை நான் உங்களிடத்துல கவனிப்பது உண்டு. நீங்கள் இங்க இந்த பக்கம் வடார்காடு மாவட்டத்தை சார்ந்தவர், குடியாற்றம் நகரத்துல பிறந்தவர் என்றாலும் கூட உங்களுடைய மொழி நடையெல்லாம் பார்த்தா முழுக்க முழுக்க கோவையிலேயே பிறந்து நீலமலை மாவட்டத்திலேயே பிறந்து வளர்ந்தவர் போல ஆகிவிட்டீங்க. அந்த மாவட்டத்தோட ஒன்றிய கதையை சொல்லுங்க. அப்புறம் அங்கிருந்து மாறுதலாகி நான் சிங்கோனான்னு ஒரு ஊர், வால்பாறையில சிங்கோனா, அந்த ஊர்ல பள்ளி மாறுதல் பெற்று வந்தேன். அப்புறம் அங்கு மாணவர்கள், கள்ளங்கவடம் இல்லாத மாணவர்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள், அவருக்கு எல்லாம் அல்லும் பகலும் சொல்லி கொடுத்தேன். தொடர்ந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோடு அவர்கள் தொடர்பில் இருக்கிறார்கள். அப்புறம் அங்கிருந்து கோவை மாவட்டத்தில் பிச்சனூர் என்ற ஒரு பள்ளியில நான் மாறுதலாகி வந்தேன். அங்கிருந்து வந்து கணபதி என்கிற ஒரு பள்ளி, அது சக்தி ரோட்ல இருக்கும், கோயம்புத்தூர் டு சத்தியமங்கலம் போற ரூட்ல. அங்க அந்த ஊர்ல 25 ஆண்டு காலம் ஒரே இருந்தேன். அப்போ அங்க மாணவர், அங்க பேசுகிறவர்கள் நம்ம சென்னை தமிழ், தலைநகர் தமிழ் என்ன பண்ணுவான்னா, நீ வா போம்பா சமயத்துல. அது இன்னும் அது நம்ம குப்பத்தில் இருக்கிறாங்கல்ல, அப்பத்தை சாப்பிட்டு குப்பத்தில் இருக்கிறாங்க, அவனால ஒவ்வொரு தமிழ்ல இன்னும் நெஞ்சு நிற்கிறேன் அப்படிமா. இந்த காரணம் தெலுங்கர்கள் இங்க அதிகமா இருந்தாங்க. அது தனி. அதனால அவங்க இன்னும் நைனாம்பா அப்பாவை. நான் கூட குறுக்கீடுக்கு மன்னிக்கும். சென்னை தமிழ் என்பது குறித்து இது நன்கு மெத்த படித்தவர்களோட ஏளனமாக பேசுவதை நான் கண்டிருக்கிறேன். அவர்களுக்கெல்லாம் நான் தருகிற விளக்கம் என்னன்னா, சென்னை தமிழ் என்பது, சென்னை என்பது சங்கமம். இங்கே வட இந்தியர்கள் வருவதுண்டு, தெலுங்கர்கள், கன்னடர்கள் என்று அத்தனை பேரும் வந்து சங்கமிக்கிற இடம் இது. சென்னையாகி போய்விட்டதுனால அங்கே மொழி சங்கமும் தானாக இயல்பாக நடந்து. இன்னொன்று, இது இயல்பாக தொழிலகரமாக மாறிவிட்ட காலத்துல அவசர யுகத்துல போயிட்டு அன்பரே வாருங்கள், அமருங்கள், உட்காருங்கள் என்று சொல்வதற்கெல்லாம் நேரம் இல்லை, உட்கார அப்படிங்கிற அளவுக்கு அந்த வேகம் எடுத்த அந்த காலகட்டத்துல சிதைந்து இருக்கிறது. தவிர மக்கள் மீது குறையிலே மக்களை ஏராளமாக பேச வேண்டியது இல்லை. அதற்கு உதாரணமாக ஒரு செய்தியை சொல்கிறேன். 25 வருடங்களுக்கு முன்பு மதுரையை, கோயம்புத்தூரை பார்த்த நான் இப்பொழுது பார்க்கும்போது அங்கு பேருந்திலே பயணிக்கிறவர்கள் பேசுகிற அந்த வேகம், அங்கே அது இது மாதிரி பிரதிபலிப்பதை பார்க்கும்போது இது ஏளனத்துக்கு அல்ல, ஆனால் அங்கே இன்னமும் அழகு தமிழ் நடக்கிறது என்பதை நாம் ஒத்துக்கொள்ளதான் வேண்டாம். அந்த தமிழுக்கு சொந்தக்காரராக இருக்கீர்கள். அது என்னன்னு கேட்டா, கோயம்புத்தூர் ரோஜாப்பூ மாலை, தஞ்சாவூர் மல்லிகைப்பூ மாலை, திருநெல்வேலி முல்லைப்பூ மாலை, சேலம் செண்பகப்பூ மாலை, சென்னை கதம்ப மாலை. அருமை அருமை. அதனால நீங்க சொல்வது ஒரு எழுத்து கூட மறுக்க முடியாமல் ஒத்துக்கொள்ள வேண்டிய செய்தி அது. சரி, அதை பத்தி நான் சொல்லவில்லை. சிறு கூட சொல்றாரு, நாகேஷ் கூட பாடுறாரு, சீட்டு கட்டு கணக்காக இங்கு வீட்டை கட்டி இருக்காக, வீட்டை கட்டி இருந்தாலும் சிலர் ரோட்டு மேல படுக்காக அப்படின்னு. மெட்ராஸ்ல தமிழ் பேச ஆளில கண்ணதாசன் எழுத கண்டிச்சு கூட அந்த காலத்துல கண்ணதாசன் கடிதம் எழுதினாங்க. அது மாதிரி நீங்க சொல்வதில் ஒரு கருத்து கூட தவறில்லை. நான் அந்த கொங்கு தமிழ்ல ஐக்கியமானேன். இந்த தமிழை நாம் கொண்டு செல்ல வேண்டும் என்று மனசுக்குள்ளே ஒரு உருவாக்கி நான் பேசின தமிழ் எல்லாம் பார்த்து டீச்சர் எல்லாம் சிரிச்சாங்க. என்ன டீச்சர் சிரிச்சு நிக்கிறீங்க நீங்க அப்படிங்கிறாங்க. பேசுங்க சார், பேசுங்க சார், பேசுங்கம்மா, என்னத்தையும் பேசுறத
இல்ல இப்ப சொல்லிங்க நீங்க கேள்வி பண்ணி சிரிச்சுக்கிறீங்க அப்படி நம்ம வடார்காடு சென்னை தமிழ் நான் பேசிட்டு இருந்தேன். அவங்க ஒருத்தர் டீச்சர்ஸ் இப்படிதான் பேசாதீங்க, நீங்க தமிழ் வாத்தியார வேற இருக்கிறீங்க, இப்படி இல்லாவோ போ நீங்க வேற சொல்லிடுறீங்க, அப்படிலாம் சொல்லக்கூடாது சார், இதெல்லாம் பெரிய குற்றம் அது அப்படின்னாங்க. அப்படின்னு அன்னிலிருந்து நான் நுட்பமா கவனிக்க ஆரம்பிச்சேன். என்னங்க சார், ஏனுங்க சார், வாங்க சார், போங்க சார், அப்படி பேசுறாரு. அந்த மாதிரி அந்த தமிழை நான் என்னுடைய பிறவி தமிழாக வைத்துக் கொண்டேன். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. கொங்கு தமிழ ஏனு இப்ப யாரும் ஏனு சார்ந்து சொல்றது பழக்கம். யாரையாவது கூப்பிட ஏனு அப்படி பழக்கமா அந்த தமிழை கொண்டு வந்து விட்டேன் நான். மகிழ்ச்சி. அதனால அந்த தமிழ்ல நான் பேசுகிறேன். அப்புறம் இவரு மக்களை பெற்ற மகராசியில கூட நம்ம நடிகர் சிவாஜி கணேசன் அந்த தமிழ் பேசுவார். அப்ப அந்த படம் பார்க்கும்போது நாங்களே சிரிக்கிறோம், இப்படி எல்லாம் தமிழ் பேசுறாங்க இப்படி அப்படின்னு. ஆனா அங்க போன பிறகுதான் சிறந்த தமிழாக பரந்த தமிழாக. அது மாத்திரம் இல்ல, கொங்கு தமிழ்ல அங்க யாரும் இந்த சத்தமா பேச மாட்டாங்க. கவுண்டரு மிலிட்டரிக்கு போயிருக்காரு, போயிட்டு திரும்பி வந்துட்டு ஒரே வாரத்துல ஏன் திரும்பி வந்துட்டு கவுண்டர்னு கேட்டிருக்கிறாங்க. ஆனா மரியாதையே இல்லை மிலிட்டரியில, அதனால வந்துட்டேன். மிலிட்டரியில என்ன ஏன் மரியாதை, அட்டென்ஷன் ஸ்டாண்டர்டைசேஷன் தான் மரியாதை இல்லாம அப்படின்னு. அப்ப எப்படி சொல்லலாம், அட்டென்ஷனுங்கோ ஸ்டாண்டர்டைஸுங்கோ அப்படி சொல்லணும்னு எதிர்பார்க்கிற ஊர் அந்த ஊர். யாருமே மரியாதை பெற்றுக்கொள்ள. மகிழ்ச்சி. அப்ப வந்து உங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி சொல்லுங்க. அந்த ஊர்ல தான் நான் திருமணம் செய்து கொண்டேன். என் மகள் பெயர் வனஜா, என் மனைவி பெயர் வனஜா. அவர்களை நான் திருமணம் செய்து கொண்டதுனால இது எங்க மாமியார் ஊராகி போச்சு, மாமியார் மாவட்டம் ஆகி போச்சு. மாமியாருக்கு எது மாவட்டம், மாமியார் பிறந்த மாவட்டம் ஆகி போச்சு. அங்கே இருந்து என் மகள் சிலம்பு செல்வி முதல் மகள் பேரு, இரண்டாவது மகள் பேர் கவியரசி, மூன்றாவது மகள் பேர் தமிழனங்கு. அப்படி இந்த தமிழனங்குக்கு ஒரு இது இருக்குது. அவ வந்து இந்த 2 வீலர் 8 போடுறதுக்கு போயிருக்கிறா. போனா புடிச்சு இஷ்டத்துக்கு திட்டிருக்கான் மத்தவங்க எல்லாரையும். என்ன நீ ஒழுங்கா போடல, நீ நம்ம வண்டியை பிடிக்க தெரியல உனக்கு, பாண்டல் பாரு பிடிக்குது, அப்படி இப்படி இஷ்டத்துக்கு செயற்கத்திட்டு இருக்கான். அடுத்தது இப்ப கடைசி என் மக போறான். அடுத்தது தமிழனங்கு. தமிழனங்கு இப்படி ஒரு பேரா, இது தமிழனுக்கே பெருமையான பேர். இந்த 8 போட வேணாம் 10 போட வேணாம், அவருக்கு சர்டிபிகேட் கொடுத்துட்டார். அந்த பேருக்கு அவ்வளவு பெருமை இருந்துச்சு அந்த இடத்துல. அந்த ஊர்ல தான் நான் மனைவி மக்களோட வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் மனைவி அதான் காலமாயிட்டாங்க. அதுக்கு ஒரு பாட்டு எழுதுங்க, அது ரொம்ப சிறந்த பாட்டு. அது இன்னுக்குள்ள விண்ணீரா கண்ணுக்குள்ள கண்ணீரா நெஞ்சுக்குள்ள நின்ற மனைவி பஞ்சுக்குள்ள நூலாகமும் வேந்தர் வாழாக எந்தனுக்கு வந்த துணைவி வெயில் கால வேர்வை போல குளிர்கால போர்வை போல பாசம் காட்டும் பார்வை போல நேசம் காட்டு ராசாத்தி இரவு நேர வானம் போல அழகு நிறைந்த நேரத்திலும் பகல் நேர வானம் போல அழகு குறைந்த காலத்திலும் நெஞ்சமெனோ ஊஞ்சலிலே கொஞ்சியாடு வஞ்சி மயில் ஏழை வீட்டு வறுமை போல கோழை வீட்டு பொறுமை போல கோடி இன்னல் தேடி வந்தோம் வாடிடாத வண்ண மலர் பாலைவனத்து மணலை போல சோலை வனத்து நிழலை போல காலை உதிக்கும் சூரியன் போல மாலை உதிக்கும் சந்திரன் போல காலமெல்லாம் காத்திருப்பா வீட்டை காக்கும் பூட்டை போல என்ற ஒரு பாட்டு. இந்த பாட்டு மனைவிக்கு நீங்க ஒரு பாடலை பாடி வச்சிருக்கீங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பு எல்லாம் எந்த அளவுக்கு நீங்க? என் மகள் மூத்த மகள் சிலம்பு செல்வி, அவள் தமிழே படிச்சாள், புலவர் படித்தாள். தமிழும் ஆங்கிலமும் நல்ல நிறைந்து கலந்து பேசி அவள் தமிழ் ஆசிரியராக போகிற பள்ளியெல்லாம் ஆங்கிலம் நல்லா பேசுவோம். அதுல ரொம்ப பெருமையா அதான் சில இதுல கவிதையில டென்ஸ் ஃபார்ம் எழுதி கொடுத்தேன், அதை போய் சொல்லி எல்லாரும் பெருமை. பிரசன்ட் டென்ஸில் உருவாகும் வெர்பு பாஸ்ட் டென்ஸ் உருமாறும், கோவும் கோசும் வெண்டாகும், ஆமும் மீசும் வாசாகும், ஆர் வந்தால் அது வேறாகும், ஆட் ஆகும், இவ்விரண்டும் ஆட்பின் என்றே வந்துவிடும். ஃபியூச்சர் டென்ஸின் தன்மையில வெர்பின் முன்னே சல் சேரும், முன்னிலை பழக்க இரண்டிலும் வெர்பின் முன்னே வில் சேரும்னு எழுதி கூட அந்த குழந்தைய ஹெட்மாஸ்டர் பார்த்தாரு. எயர் பெயர் பிரசாத், பிரசாத்தை கூப்பிட்டு டீச்சர்லாம் கூப்பிடாங்க, பிரசாத் எழுதிக்கிறார்
அவர் என்னை வாழைப்பழம் கூப்பிடுவார் பெரியவர். அது எல்லாத்தையும் எல்லா கிளாஸ்ல எழுதி போடு அப்படின்னு எல்லா குழந்தைங்களும் அதை படிச்சாங்க. இலக்கணத்தை இலக்கணம் நடத்துறது நான் தான் உலக முதல்வர் அப்படி தன்னம்பிக்கை உண்டு எனக்கு. யார் போட்டிக்கு வந்தாலும் தயார். எங்கள் வலைவலிக்காக இலக்கணம் குறித்து ஒரு பாடல் அமைச்சிருக்காங்க, அதை பாடி காட்டுங்க. எழுவாய் தொடரிலே வல்லினம் மிகுந்திடா உலகு செறித்தது என்பதை காட்டடா உண்மை தொகையில் மிகுந்திடாது காய்கறி என்பது வல்லினம் மிகுந்திடா இடங்களே இவைகளே தருவேன் நான் வினை தொகையில் வல்லினம் மிகுந்திடுமா மிகு தொலைவு சான்று கூறட்டுமா விழி தொடரில் இவ்வாணைகள் சேர்ந்திடும் அண்ணா சொல்லியன அப்படி எழுத்துக்கள் தனி நின்றும் பல சேர்ந்தும் பொருள் தந்தால் சொல் என்று சொல்லப்படும். இதை கேட்டுக்கடா இன்னும் பார்த்துக்கடா சொல் இலக்கணம் சொல்லப்படும். தீதான் என்ற ஒரு எழுத்து நின்று நெருப்பென்ற பொருள் தந்தது அதுபோல ஆய்வை போக்க கைக்கோ தனி எழுத்து பொருள் தந்தது தனித்து நின்று எழுத்து பொருள் தந்திட்ட ஒரு எழுத்தொரு மொழியாம் எழுத்துக்கள் சேர்ந்து பொருள் தொந்திட்டால் எழுத்து தொடர் மொழியாம் எழுத்து தொடர் மொழியா அப்படி பாட்டு. அது எளிமையான முறையில அன்னைக்கு குறிலுக்கு 1 நெடிலுக்கு 2 மெய்யேழு தடைய ஆயுதம் அறைய குற்றியலுகிற அரை மாத்திரைய குற்றியலுகிற அரை மாத்திரைய கண்ணிமைக்கும் நேரமும் இயல்பாய் கை நோடிக்கும் நேரமும் மாத்திரை என்று இலக்கணம் சொல்லும் மனசிலே வச்சிக்கடா நீ மனமாற படிச்சுக்கடா. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு. என் வகுப்பில படிக்கிற மாணவர்கள் 50 பேர் என்றால் 50 பேரும் இலக்கணத்திலே வெற்றி பாஸ். இந்த மாதிரி அது இன்னொன்னு கேளுங்க, சொல்லி கொடுத்தா அந்த பீரியட்லயே மனப்பாடம் பண்ணிடுவான். ஒரே பொருளை நடத்தி ஒரே பீரியட்ல மனப்பாடம் பண்ணுவேன் ஒரே பாட வேலையில. அப்படி இலக்கணம் கற்பிக்க நான் எல்லாருக்கடி சொல்றேன். நான் தான் இலக்கணத்துல உலக முதல்வர்னு. யாரு எங்கிட்ட வா நான் போட்டிக்கு வரணும் வர மாட்டேங்க ஒருத்தர் வந்தது இல்லை. இந்த ஏகநாத அது மாதிரிதான் ஏகநாத ஆணவத்தில் சொன்னாரு. நான் தன்னம்பிக்கை நீங்க நல்ல அருமையா சுட்டி காமிச்சீங்க, உங்களை ரொம்ப பாராட்டுறேன். மகிழ்ச்சி. இப்போ இலக்கிய உலகத்துல நீங்க கொள்ள வச்சுக்கிட்டு இருக்கீங்க எனக்கு தெரியும். எல்லா மேடைகள்லயும் இலக்கிய உலகத்துல நீங்க கொள்ள வச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இலக்கிய படைப்புகளை பற்றி சொல்லுங்களேன். இலக்கிய படைப்புகள் எல்லாம் இது 1-2 பிரிக்கணும். இந்த இலக்கிய உலகத்தை 2 பிரிவா பிரிக்கணும். அதாவது திராவிட 67க்கு முன்னாடி 67க்கு பின்னாடி 1967 கழகம் திமுக ஆட்சி அமைத்தது. அது வரைக்கும் எல்லா திமுக காரணம் எல்லா கழகத்து காரணம் தமிழ் உணவாளர் எல்லாரும் மாசு மறுவற்ற தங்கங்களா இருந்தாங்க. நேர்மையா இருப்பாங்க. அதுல ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதிக்கும் ஒரு நாயுடு ஜாதிக்கும் சண்டை வருதுன்னு வச்சுக்க. நாயுடு ஜாதியில இருக்கிற திமுக காரன் தாழ்த்தப்பட்டவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். ஏய் அவன் கஞ்சிக்கு இல்லாம இருக்கிறான், அவனை போய் நீ அடிக்கிறோனா ஓடா கட்ட வார்த்தையை திட்டுவான். யார நாயுடு திட்டுவான். அப்படி இருந்த காலம். அப்ப மொழி உணர்வு என்ன? எங்க அப்பா 5வது தான் படிச்சிருந்தாரு. அவருக்கு எத்தனை ஒரு சேர்ந்த தமிழ் ஆசிரியருக்கு இணையான புலமை உள்ளவர் அவர். அதனால வேலைக்கு போயிட்டு வந்து படிப்பார் சாயந்தரம். அவரே மாலை வேலை கல்லூரி மாதிரி. அவர் திமுக வரலாறு படிச்சு எத்தனை நாள் எனக்கு படிச்சு காட்டுவாரு. அப்படிலாம் இருந்த காலத்துல இலக்கிய வளர்ச்சி காப்பியங்கள் எல்லாமே நல்லா திரை இசையே இலக்கியமா வளர்ந்துச்சு. வைரமுத்து ஃபீல்டில் இருக்கிற வரைக்கும் கூட அப்படி இருந்துச்சு. இப்போ அந்த திரை இசை அது பொருள் புரியாத ஒரு இசையா இருக்குது. அது போய் அப்துல் ரஹ்மான் போய் அந்த இசையமைப்பாளர் அவர் பேர் நம்ம சொல்லி ஏஆர் ரஹ்மான் அவர்கிட்ட போய் சொல்லி என்னடா அப்படியெல்லாம் பண்ணிட்டு கிடக்குறீங்க, ஏன்னா இசை மட்டும் தான் கிடக்குது, பாட்டு இல்லைன்னா எல்லாம் யாரும் பாட்டு கேட்க மாட்டேறாங்க, இசை தான் அவங்க கேட்கறாங்க, நான் என்ன பண்றேன் அப்படின்னு அவரும் சொல்லியிருக்கேன்.
அப்படின்னு நீங்க சொன்ன இலக்கிய வளர்ச்சிக்கு வர்றேன். அப்படி இலக்கியங்கள் அரும்பெரும் இலக்கியங்களாக வளர்ந்து கொண்டிருந்தது. புறநானூறு, அகநானூறு, 10 பாட்டு, 8 தொகை எல்லாரும் எல்லாத்தையும் மேடையில் பேசுவாங்க. இப்ப யாரும் அதை பேசுவாரே இல்லை. அகநானூறு நான் பேசுறேன்னு சொன்னா கூட வாய்ப்பு தர மாட்டேங்கிறான் மேடையில. எனக்கு அகநானூறு நீங்க எங்கேயாவது பேசி கேட்டிருக்கீங்களா? புறநானூறு பேசுவான், அகநானூறு பேச மாட்டான். அதுவே தமிழனுக்கு தனி பெரும் சொத்து புறநானூறு, அகநானூறு. அந்த மாதிரி இலக்கிய வளர்ச்சிகள் எல்லாம் இப்போ ஒரு தேக்க நிலையில் இருக்குது. புது கவிதைகள் வந்த பிறகு அது என்னங்கன்னா, அது எழுதுறவன் அதிகமாயிட்டான், படிக்கிறவன் குறைஞ்சு போயிட்டான். அத எழுதுறவங்க எல்லாரும் எழுதுறாங்க, நாம் குறை சொல்லக்கூடாது. அது வளர்ந்து வரட்டு, எப்படியும் ஒரு வகையில வளருது. இது தமிழ்னு சொல்றானா இல்லையா? அப்ப எங்க அப்பா பாராட்டு சொல்லுவாரு. அந்த காலத்து சொன்ன ஏற்கனவே நல்ல கவிதை தானே பாராட்டினா, நல்ல இல்லாத கவிதையில எதுக்கு பாராட்டினா அப்படிங்கிறாங்க. நல்ல கவிதை எழுதுறதுக்காக பாரதியாரா, பாரதிதாசனா, கண்ணதாசனா, வாலி அப்படிங்கிறாரு பிறக்கும் போதே. அவன் பாராட்டுறான்னா அடுத்து கூட்டத்துக்கு வருவான். அவனை கொலை சொன்னா வெக்க போட்டு நம்ம கவிதையெல்லாம் ரசிக்க மாட்டேங்கிறாங்க, அதெல்லாம் கொலை சொல்றாங்கன்ட்டு வரமாட்டான் நான் அப்படி. ஐயா, தொடர்ந்து உங்களுடைய இலக்கிய படைப்புகளை பற்றி சொல்லுங்களேன். என்னுடைய இலக்கிய படைப்புகள் ஈடு இணையற்றவை. தலைப்பை மற்றவர்கள் கேட்டால் மகிழ்ச்சி அடைவார்கள், நண்பர்கள், பகைவர்கள் பொறாமைப்படுவார். அப்படிப்பட்ட தலைப்பு அது. யாமறிந்த புலவரிலே என்னை போ, அது ஒரு நூல். முடியாத குமணன் கவிதைகள், அந்த ஒரு நூல். இந்த 2 நூலை 1000 படிகள் போட்டேன், 1000 நகல்கள் போட்டு. 1000 நகல்கள் இப்ப 20 நூல் தான் கையிருப்பு இருக்கு. அது யாருக்கா சும்மா கொடுத்தேன்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தருக்கும் சும்மா கொடுக்க மாட்டேன். நீங்க என் நண்பர் தான், நெருங்கிய நண்பர், உங்களுக்கு சும்மா தர மாட்டேன். அது ஒரு 10 ரூபாயாவது வாங்கிட்டு கொடுப்பேன் இயலாதவர்களுக்கு. ஏய் தம்பி, நான் யாருக்கும் நன்கொடையா கொடுக்கறதில்ல, 10 ரூபா கூட நான் கொடுக்குறேன் அப்படின்னு. அப்படி நான் வீடு விட அவங்க தமிழறிஞர்களை தேடி தேடி சென்ற. இப்ப நீங்க ஞான ரவிச்சந்திரன் இருக்கிறார், அவர் வீட்டுக்கு போவேன். 2 நூலை கொடுத்துட்டு ஒரு அன்பளிப்பு கொடுங்க அப்படின்னு. அது பார்த்து எடுத்து பார்ப்பாரு, 300 ரூபாய், 500 ரூபாய் கொடுத்துருவாரு. உணவு அடித்து தான் போனோம் அப்படின்பாரு. அப்படி அந்த நூலை எல்லாம் நான் வித்து தீர்த்து விட்டேன். அப்படிப்பட்ட நூல்கள் மிக பெருமை வாய்ந்தது. இலக்கிய உலகத்துல அது பலர் நன்றாக பேசுகிறார்கள். அதுல அண்ணன் தம்பி உறவெல்லாம் அண்ணி வரும் வரை, அக்கா தங்கை உறவெல்லாம் குழாயில தண்ணி வரும் வரை, மின்மினியின் வெளிச்சம் எல்லாம் உதய சூரியன் மின்னி வரும் வரை, மற்றவர்கள் வலையொலி எல்லாம் ஞானம் வலையொலி எண்ணி வரும் வரை. சிறப்பு. அப்படி கடைசி வரி மாத்தி மாத்தி எல்லாரையும் சொல்லி எல்லாரையும் மகிழ்ச்சி படுத்து. அந்த அளவுக்கு ஆற்றல் படைத்தது கவிதை. என்னை சுயநலமா புகழ்ந்து கொள்வதாக நீங்க நினைக்கவில்லைன்னு சொன்னால், என்னுடைய கவிதைக்கு மட்டும்தான் ஒரு சிரிப்பு, நகைச்சுவைகள். நான் சொல்ற கவிதைய பிற்பகுதியை அவர்கள் பார்வையாளர்களே சொல்லுவாங்க. இந்த கவிதையெல்லாம் கவிதை பாடும்போது பேசாதே வாயை மூடு, அவங்களே சொல்லுவாங்க, வாயை மூடு. மீறி பேசி கொண்டிருந்தால் அவர்களுக்கு முதுகுல 2 போடு. அதுக்கு மேலும் பேசினால் தொடையில வைக்கணும் சூடு சூடு, அவங்களே சொல்லுவாங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி பார்வை அப்படி அந்த அளவுக்கு என்னுடைய கவிதை பெருமை வாய்ந்தது. இப்போது உங்களுடைய படைப்பில் ஏதாவது நீங்க அந்த கவிதைகள் சொல்லுங்களா? கவிதை வேண்டாமா? சொல்லுங்க. அந்த கவிதைகள தையல் கலைஞர்கள், வேலை வெட்டி இல்லாமல் வெட்டி வேலை செய்பவர்கள், பலர் அளவின்றி அளப்பார்கள், இவர்கள் அளவோடு அளப்பவர்கள், காலாளி சக்கரத்தை சுழற்றுகின்ற காரணத்தால் கால சக்கரத்தை சுழற்றுகின்ற கால தேவர்கள். அடுத்தவர் பாக்கெட்டை ஆவலுடன் கத்தரிப்பார், கத்தரித்து வைத்துட்டு கலையழகும் பார்த்திடுவார். சட்டையிலும் கை வைப்பார், ஜாக்கெட்டிலையும் கை வைப்பார், கை வைத்து தைத்திடுவார், கண் வைத்து ரசித்திடுவார். இவர்களுக்கு இருப்பதெல்லாம் எக்ஸ்ரே கண்கள். அரசியல்வாதிகள் எல்லாம் இவர்களால் தான் கொடிகட்டி பறக்கிறார்கள். தேசப்பற்று இருக்கிறதோ இல்லையோ, இவர்கள் இருப்பதால் தான் தேசிய கொடி பறக்கிறது. அருமை. இவர்கள் என்னாலும் ராமச்சந்திர மூர்த்திகள், இன்று போய் நாளை வா என்ற ராவணன் சொன்னதே எல்லோரிடம் சொல்கிறார்கள். ஆதாம் ஏவாளின் ஆதி வாழ்க்கை மறுபடியும் தொடங்கிவிட்டால் பாவம் இவர்கள் பரிதாபத்துக்குரியவர்கள். அது நல்ல நகைச்சுவையான கடிது. அப்புறம் மருத்துவர்கள்
எவ்வளவு மருத்துவர்கள் யமதர்மன் ஆட்சியின் எதிர்கட்சி உறுப்பினர்கள். அது நீளமா போனா மற்ற கவிதையா சொல்லலாம். அப்ப ரொம்ப புகழ் வாய்ந்த கவிதை. அந்த தமிழ்நாட்டுல இது நிறைய சொல்லுவாங்க. சர்க்கரை நோய் கவிதைன்னு சொல்லுவாங்க. எவ்வளவுதான் இனிப்புகள் சாப்பிட்டாலும் சாகும் வரை எறும்புகளுக்கு சர்க்கரை நோய் வருவதில்லை. ஏனென்றால் அவைகள் வாழ்நாள் முழுக்க வாக்கிங் போகின்றன. கேட்டதுமே சிரிக்காதவர்களே யாரு? அந்த மாதிரி கவிதை. மகாபாரத துரியோதனம் கேட்டாலும் சிரிப்பா, ராமாயணத்தில் ராவணன் கேட்டாலும் சிரிப்பா. அந்த அளவுக்கு இது பெருமை வாய்ந்த கவிதை. இப்பொழுது நீங்கள் ஏதாவது படைப்புகள்ல முயற்சி செய்து கொண்டிருக்கீங்களா? படைப்பு ஒன்று இருக்கு. ஒரு வரி ஒரு உலகின் இருவரி உலகின் முகவரி அப்படி ஒரு நூல் புதுமையா படைச்சிட்டு இருக்கிறேன். மகிழ்ச்சி. அது எல்லாமே சிலையடையில 170 பாட்டு திரட்டி இருக்கிறேன். 170 சிலையடையா இருக்குது. பண்டைய காலத்துல காலமேக புலவரை போடுற அளவு கம்மியா தான் எழுதுனாங்க. என்னுடைய அளவுக்கு எழுதுனாங்க. அதுல அது ஒன்று சொல்றாங்க. ஆற்றிலே சிறந்தது தென் பெண்ணை, ஆற்றலிலே விஞ்ச முடியாது தென் பெண்ணை, தென்னாட்டு பெண்ணை. அது போல நிறைய செய்திகள். ரொம்ப சிறப்பு, சிறப்பு. தொடர்ந்து நீங்க பட்டிமன்றத்திலையும் பயணிச்சிருக்கீங்க. பட்டிமன்ற அனுபவங்களை பத்தி சொல்லுங்க. பட்டிமன்றங்கள்ல நான் திட்டமிட்டு நான் நடத்திய தலைப்புகளை முதல்ல சொல்லணும். மனிதனை மனிதனாக மதிக்க செய்வது பணமா குணமா? ராமகா சிறந்த வாழ்க்கைக்கு மிக சிறந்த வழி சத்திய வழியா சாமர்த்திய வழியா? பெண்கள் மிகவும் பின்பற்ற வேண்டியது பூம்புகார் கண்ணகியா மதுரை கண்ணகியா? அந்த மாதிரி இலக்கியத்தில் எழுதி கண்ணகி மதுரையை எரித்தது குற்றமே அப்படின்னு சொல்றது. அதுக்கு தீர்ப்பு சொன்னது ரொம்ப நோதமா இருக்கும். ஏற்கனவே அந்த மதுரை சபிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேதியிலே அது எரிக்கப்பட வேண்டும் என்று அதைத்தான் கண்ணகி நிறைவேற்றின. கண்ணகி எரிக்கல. அப்படி நுட்பமா தமிழ் அறிஞர்கள் அதெல்லாம் தீர்ப்பா சொல்லுவேன். சிறந்த வாழ்க்கை சிறந்த வழி சத்திய வழியா சாமர்த்திய வழியாவுக்கு என்ன தீர்ப்பு சொல்லுவேன்னா, தமிழ் பாடநூல் இருக்கு பாருங்க, அது சத்திய வழிங்க. கோனார் நோட்ஸ் சாமர்த்திய வழி. எழுதுன்னு கை தட்டுவாங்க. அது மாதிரி பட்டிமன்றங்கள் பயனுள்ள பட்டிமன்றங்கள் பயனுள்ள பட்டிமன்றம் நடத்துவதற்கு தயாராக இருந்தாலும் இன்னைக்கு லியோனி பெருமன் குறை சொல்ல அவரை சாலமன் பாப்பையா பெருமகன் அவங்களால என்ன பண்ணாங்க, இந்த அரங்கத்துல இருக்கிற பட்டிமன்றத்தை கிராமத்து கோயில்களுக்கு கொண்டு சென்றார்கள். அப்ப கிராமத்துல இருக்கிற மக்களுக்கு தகுந்த மாதிரி தானே பேசியாங்க. அதனால அது பெரிய குற்றம்னு சொல்றதுக்கு இல்லை. ஆனா பண்டைய காலத்துல நல்ல சிறப்பா சாலமன் பாப்பையார்கள் 10 பாட்டு 8 தொகையெல்லாம் அறுத்துப்பாலா பொருட்பா இன்பத்துப்பாலா திருக்குறள் தெய்வ தன்னம்பிக்கையா தெய்வ நம்பிக்கையெல்லாம் பேசுறவர். அதெல்லாம் பேசுவதற்கு இப்போ அவைகளெல்லாம் இருந்து கேட்கிற மாதிரி இல்லை. பெருகி விட்டது, பள்ளி பெருகி விட்டது. பட்டிமன்றத்தை பொறுத்தவரைக்கும் இருவேறுபட்ட கருத்து இன்னைக்கு நிலவுது. ஒண்ணு, பட்டிமன்றங்கள் வெறுமனே நகைச்சுவை துணுக்குகள் தோரணங்களால் கட்டப்படுகிறன. அங்க ஒரு சிந்தனை கருத்து என்பது எல்லாம் இல்லாம இருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குங்க. அந்த வகையில உங்களுடைய கருத்து என்ன வருகிறதா? நகைச்சுவை தேவைதானா? அது எந்த அளவுக்கு இருக்க வேண்டும்? அதாவதுங்க, பாயாசம்னா இனிப்பு தானே, அது சர்க்கரை தான் போடணும். சர்க்கரை இருந்தா தான் இது பாயாசம். அதுல சர்க்கரை போடுறதுக்கு அளவு இருக்கு. அது சரி, அதுக்கு ஒரு அளவு இருக்குல்ல. அந்த அளவுக்கு நீ அதையே போயிடுச்சு பாயாசம் சாப்பிட மாட்டான். உப்பமைந்தால் புலவி கணவனும் மனைவியும் எப்படி ஊழல் கொள்ள வேண்டும் தெரியுமா? உப்பு எவ்வளவு போட்டிருக்கிறோமோ மிகினும் குறையினும் நோய் செய்யும். அது மாதிரி இன்றைய கால கிராமங்களுக்கு போயிருக்கிறதுனால அது அது அப்படி எல்லாம் பேசுற வெறும் துணுக்கு மக்கள் சிரிச்சாதான் அவன் பேச்சாளர்னு ஆகி போச்சு இப்போ. அதனால ஆனா அவர்களெல்லாம் ஒரு மட்டுப்படுத்த வேண்டும், கட்டுப்படுத்த வேண்டும், ஒரு நெறிப்படுத்த வேண்டும் அப்படிங்கறத என்னுடைய கருத்து. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. இளைஞர்களுக்கு, அதாவது இன்றைய இளைஞர்களுக்கு இலக்கிய ஆர்வம் இருக்கிறதா? அந்த இலக்கிய ஆர்வம் வேண்டும், தமிழ் ஆர்வம் வேண்டும் என்பதை வலியுறுத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அதற்கு நான் சொல்ல வேண்டியது, பொய்மையும் வாய்மை எடுத்த புரை தீர்ந்து நன்மை பயக்கும் என்று வள்ளுவர் பெருந்தகை சொல்லி உலக முதல்வர் வள்ளுவர் சொல்லிட்டார். இப்போ எனக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கூட்ட இலக்கிய கூட்டங்கள் அடிக்கடிக்கு நடத்தி இருக்கிறோம். அதுல ஒரு 50 பேர் தான் வர்றாங்க. சென்னையில ஒரு 10 லட்சம் பேர் இருப்பாங்களா? அதான் 1 கோடி பேர். 1 கோடி பேர்ல 50 பேர் தான் வர்றாங்க. அவனை நாம என்ன பண்ணணும்? பாராட்டணும். அவ்வளவுதான்.
அவனும் வரலைன்னா நம்ம யாரை போய் வச்சு கூட்டம் நடத்துறது? ஆனா 50 பேர்ல 50 வயசுக்கு மேற்பட்டு தான் இருக்கிறாங்க. அது உண்மைதான். இளைஞர்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டா, இந்த கல்வி முறையில ஒரு பிரிக்காம, அதாவது எப்படி மனைவி பேச்சை கேட்டுக்கிட்டு தாய் பேச்சை கேட்காம இருக்கிறான் பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆங்கில வழி போய்கிட்டு தமிழ் வழிய விட்டுற தாய் மாதிரி நினைச்சு விட்டுறாங்க. அதாவது தாய்ங்கிறது நான் தாயார் தாரமான ஒரு பட்டிமன்றம் நடத்தணும். அதுல தாய் வந்து பட்டு சேலை, தாரம் சாதாரண நைலக் சேலை, நூலு சேலை. பட்டு சேலையே திருவிழாவுக்கு திருமணத்துக்கு தான் கட்ட முடியும். நைலக் சேலை அன்னாடம் கட்டிக்கலாம். அன்றாட தேவைக்கு மனைவியும் அவங்க அப்பா அம்மா எல்லாரையும் விட்டு நம்மள வர்றாங்க நினைச்சு பாருங்களா. அதனால தாரம் பெரியவளா நான் கருதுறது. தாய் தெய்வமா இருக்கிற மூலஸ்தானம், இவங்க தேவஸ்தானம். அந்த மாதிரி இளைஞர்களுக்கு மொழி உணர்வு கொஞ்சம் குறைவா இருக்கிறது, இலக்கிய படிப்பே குறைவா இருக்குது, பொதுநல செய்தித்தாள் படிக்கிறதுல. அதுக்கெல்லாம் நம்ம என்ன காரணம்? அவர்களெல்லாம் இந்த வேலை வாய்ப்பு கல்வியே மிக முக்கியமா கருதுறா. அப்படி இருக்குது. சிறப்பான முறையில ரொம்ப ருசிகரமாக கூட சொல்ல போனா சுவையாக இந்த நேர்காணல் அமைந்திருக்கிறது. ஏற்கனவே சொன்னது போல ஐயாவிடத்தில் பேசும்போது அவர் பெருத்த மீசிக்கு சொந்தக்காரர் என்பது மட்டுமல்ல, பெருத்த நம்பிக்கைக்கு உரியவர், தன்னம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா, யாமறிந்த புலவர்களே என்னை போல் யார் என்று கேட்கிற அளவுக்கு ஒரு தொகுப்பு போடுகிற ஒரு தன்னம்பிக்கை மிகுந்தவர். அவருடைய கவிதைகள்ல அவருக்கு ஒரு நம்பிக்கை, ஆழ்ந்த நம்பிக்கை, என்னுடைய வரிகள் எல்லோரையும் எல்லாம் பேசியிருக்கிறார். ஐயா அவர்களுக்கு எங்களுடைய ஞாலம் வலையொலி சார்பாக நன்றியதையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறுகிறோம். நன்றி ஐயா. வாழ்க வணக்கம். வாழ்க வளமுடன். உங்களுடைய யாமறிந்த ஞானம் ரவிச்சந்திரனுக்கும் வானத்து சந்திரனுக்கும் ஒரு வேறுபாடு இருக்கு. வானத்து சந்திரன் இரவுல தான் வரும், ஞான ரவிச்சந்திரன் இரவுலையும் வருவாரு, பகல்லையும் வருவாரு. எல்லாருக்கும் அறிவு ஒளி தருவார், அன்பு ஒளி தருவார், பாசம் நேசம் கலந்தவர். அவர் எப்பொழுதுமே சோகமாக இருந்து நான் பார்த்ததே கிடையாது. எப்பொழுதுமே சிரிப்புடனே இருப்பாரு, கலைவாணரை போல அவர் இருப்பாரு. அவர் நல்ல சிறப்போட உங்களுடைய வலையொலி வாழ்க என்று வாழ்த்துகிறேன். நன்றி.